நம பார்வதேபதையே. எல்லாம் வல்ல எம்புடன் விநாயகப் பெருமான் மெய்யடியார்களே, விநாயகப் பெருமானுடைய திருவர்களுடன் அனைத்து அடியார்களும் நலமே இருக்க விநாயகப் பெருமானுடைய திருப்பொற்பாதங்களை வணங்கி கொண்டு, பொதுவாக அம்பாளுடைய விரதங்களிலே மிகச் சிறப்பான ஒரு விரதமாக வரலட்சுமி விரதம் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதில் இருக்கின்ற சிறப்பு என்னவென்று கேட்டால், வரங்களை அள்ளித்தருகின்ற மகாலட்சுமியை நினைத்து தீப பூஜை மற்றும் வரலட்சுமி அம்பாளை நினைத்து கும்பத்திலே பூஜை செய்கின்ற வழக்கமானது தொன்று தொட்டு இடம்பெற்று வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த வரலட்சுமி விரத பூஜையானது சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் வரங்களை தரக்கூடிய, இஷ்ட சித்திகளை தரக்கூடிய விரதமாக இந்த வரலட்சுமி விரத பூஜை அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி விரத பூஜை 2 நேரங்களிலே நடைபெறுவது உங்களுக்கு தெரியும். பகல் மதிய பூஜையுடன் சேர்த்து ஒரு வரலட்சுமி பூஜை விரதத்துடன் கூடிய தீப பூஜையும், சாயங்காலம் 7 மணிக்கு அபிஷேகம் இடம்பெற்று பூஜையுடன் கூடிய 2வதான வரலட்சுமி விரத பூஜை தீப பூஜையின் கூடிய பூஜையும் நடைபெற்று வருவது உங்களுக்கு வழமையாக வருகின்ற அடியார்களுக்கு தெரியும். பூஜைக்கு தேவையான பொருட்களாக ஒரு குத்து விளக்கு, நீங்கள் கும்பம் வைப்பதற்காக சொம்பு அல்லது குடம் தவிர பூஜைக்கான பூக்கள், கும்பம் வைப்பதற்கு ஒரு தேங்காய், உடைப்பதற்கு ஒரு தேங்காயாக 2 தேங்காய்கள், கும்பத்தினுள்ளே அதாவது குடத்தினுள்ளே போடுவதற்கான அரிசியும் குடம் தட்டத்திலே வைப்பதற்கான அரிசியும் 2 விதமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தவிர பூஜைக்கான குங்குமம், நீர் விட்டு வைப்பதற்கு கிண்ணம், பூஜை நிவேதனத்துக்காக வெற்றிலை 5, பாக்கு 5, வாழைப்பழம் 3, பாவனைக்கு 2 தட்டங்கள், ஒன்று பூஜைக்கான தட்டம், மற்ற தட்டமானது கும்பம் வைப்பதற்கான தட்டமாகவும், மஞ்சள் மா பிள்ளையார் பிடிப்பதற்காக மஞ்சள் மாவும், கும்பத்திலே போடக்கூடியதற்கான ஒரு நகையையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.